பஞ்சதன் மாத்திரைகள் என்றால் என்ன, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். மாத்திரைன்னா மூச்சுமா கணக்கு, மூச்சினுடைய கணக்கு 1 2 3 என்றோம் இல்லையா. இது ஏறுதல் பூரகம் ஈரெட்டு நாமத்தால்னு வரும். ஈரெட்டுன்னா 16 வாட்டி வலிக்கணும். அதே வலித்த மூச்சை 64 மாத்திரை அதை நிறுத்தணும். அதே நிறுத்தின மூச்சு 64 நிறுத்தந்து 32 ரோசகம்னு பேர். அதுக்கு மொல்ல விடணும். இது ரோசகம் பூரகம் கும்பகம்னு பேருமா. சரிங்க சாமி. மனம் செம்மையாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் சாமி? மனம் செம்மையாகன்னா கண்டத்தில் ஈடுபடாமல் இருந்தால் மனம் செம்மையாக இருக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லாத்து மேலேயும் ஆசைப்படும் போது மனம் செம்மையாக இருக்காது, மனம் அலைய தான் செய்யும். வாழை என்றால் என்ன சாமி? வாழை என்றால் என்பது என்ன? வாழைன்னா அம்பாளுன்னு அர்த்தமா. அதுக்கு ஒரு பேர் கிடையாது, பல ஆயிரம் பேர் இருக்குது அதுக்கு. இது ஒருத்தர் வாழைன்னுவாங்க, ஒருத்தர் குண்டலின்னுவாங்க, ஒருத்தர் குதும்பைன்னுவாங்க, இப்படி பலவிதமான பேர். ஆனால் மொத்த பேரும் அம்பாளுக்கு உண்டு. சரிங்க சாமி. 5 எழுத்து மந்திரம் என்பது பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சாமி. 5 எழுத்து மந்திரம்னா நமச்சிவாயம்மா. நமச்சிவாயன்னா இது ஒன்றும் கடவுளுக்கு சொல்கிற வார்த்தை இல்லை. அது மனிதனுக்கு தன்னைத்தானே சொல்லிக்கிறது தான் அந்த 5 எழுத்து மந்திரம் நமச்சிவாயா. நான்னா மண், மான்னா தண்ணி, சீன்னா நெருப்பு, வான்னா காற்று, யான்னா ஆகாயமா. இந்த 5 சேர்ந்து தான் நம்ம இயங்குகிறோம் உலகத்தில். இந்த 5 நம்மளை இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்க, ஓம் நமோ நாராயணான்றீங்க. ஒரு ஈஸ்வரன் கோயிலுக்கு போகிறீங்க, நமச்சிவாயான்றீங்க. ஒரு அம்பாள் கோயிலுக்கு போகிறீங்க, ஓம் சக்தின்றீங்க. ஆனால் எந்த மந்திரத்தை சேர்த்தாலும் ஓம் சேரலைன்னா அதுக்கு உயிர் கிடையாது. ஓம் சேர்த்து சொன்னால் தான் அதுக்கு உயிர் உண்டு. அதனால் எல்லாமே ஒரு உடலுக்குள்ளே இயங்கிறது தான். அவனுடைய மனசுக்கு எது பிடிக்குதோ அதை செய்துன்னு போகிறேங்கிறான். ஆலயம் போகாதவர்களை நாத்திகர்னு சொல்லலாமா சாமி? சொல்ல முடியாதும்மா. ஆலயம் போகிறவங்களாம் ஆத்திகன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆலயத்துக்கு போகிறவங்க எதுக்காக போகிறாங்கன்னு பார்க்கணும். சாமி கும்பிட போகிறாங்களா, இல்லை தன்னுடைய சொந்த விஷயத்தை சாமிக்கிட்ட கேட்க போகிறாங்களான்னுட்டு. அதனால் போகாதவங்களாம் நாத்திகன்னு சொல்ல முடியாது. வீட்டுக்குள்ளே இந்த தன்னையே தான் வழிபட்ட மகான்கள்லாம் கோவிலுக்கு போகிறதில்ல. அதனால் அவன் நாத்திகன் ஆக முடியாது. அதனால் கோயிலில் போயிட்டு சாமியை வீடு கட்டலை, என் பொண்ணு கல்யாணம் இல்லை, என் பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்கலன்றதெல்லாம் ஆத்திகம் கிடையாது. அதெல்லாம் கோயிலுக்கு மட்டும்பா அங்கே வியாபாரம் பண்ணுற மாதிரி ஆகிடும், பக்தி பண்ணுற மாதிரியே இருக்காது. அதனால் கோயிலுக்கு போகாதவெல்லாம் நாத்திகம் கிடையாது, போனவெல்லாம் ஆத்திக்கணும் கிடையாது. 2 பேரும் 2லேயும் இருக்கிறாங்க. குழந்தைகளோட மரணத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன சாமி? குழந்தைகளுக்கு மரணம், முதியோருக்கு மரணம்ன்றதெல்லாம் கிடையாதும்மா. மூச்சினுடைய எண்ணிக்கை தான் மனுஷனுக்கு கணக்கு. ஒரு மனுஷன் 15 வருஷமாக நோயிலே படுத்தும் கிடப்பான், சாகவே மாட்டான். நடமாட்டிக்கினே இருப்பான், புல்லு தடிக்கு சேர்த்து போயிடுவான். இதுக்கு காரணம் என்னென்னா, இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் மூச்சு கணக்கு வைக்கிறான். இத்தனை மூச்சு ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு ஒரு மனுஷனுக்கு இயங்குது. இது ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சு இயங்கணும் இல்லையா? அதானே கணக்கு. ஆனால் 15 இயங்காமல் என்னுடைய கெட்ட பழக்கத்தால் நான் ஓடுறது, குடிக்கிறது, பல கெட்ட பழக்கங்கள் பண்ணும்போது என்னுடைய மூச்சு 15 போகிறது 20 போயின்னுக்குது. அப்போ 20 போகும்போது என்ன ஆகும்? ஆயிலன்னு குறைஞ்சிடும். அப்போது ஆயிலை நிர்ணயம் பண்ணுறது மூச்சு. அந்த மூச்சுக்கு குழந்தையா பெரியவங்களா கணக்கே கிடையாது. உடலுக்கு தானே பெரியவங்க சின்னவங்கன்றது கணக்கு. உயிருக்கு சின்னவங்களா பெரியவங்களாலாம் கணக்கு கிடையாது. உயிருக்கு யாருன்னா வயசு வச்சுக்கிறாங்களா? யாரும் வைக்க முடியாது. அதனால் உடலுக்கு கணக்கு. அந்த குழந்தைக்கு எவ்வளோ ஆயில் வச்சுருக்குதோ அது வரைக்கும் தான் அது வாழும். இந்த தற்கொலை செய்கிறவங்களோட ஆத்மாலாம் என்ன ஆகும் சாமி? அலையும், நாயா அலையும். அதுக்கு அந்த காலங்கள் வர வரைக்கும் அது காத்திருக்கும். அதுக்கப்புறமா அது ஒரு உடல் எடுத்துக்கும். அது வரைக்கும் அது நாயா பேய், அதுதான் பேயின்றது. அது பேயின்றது என்னன்னா அது காற்றுனுடைய வேகம்தான். அது பயம்படுத்தும் போது இவன் பயந்தான்னா அது இவனை பிடிச்சிக்குது, பயப்படலைன்னா இவனை பிடிக்கிறது இல்லை. மெயின் பயம்தான் காரணம். அதனால தான் சொன்னான், காசிக்கு போனாலும் அகப்பே கர்மம் தீராத அகப்பேன்னா. அப்போது மனசில் பேயை வச்சுக்கின்னு நீ எங்கே போனீங்கனாலும் உன் கர்மம் தீராது. அந்த மனசில் இருக்கிற பேயை தூக்கி வெளியே போடணும், அப்போ தான் உன் கர்மம் தீரும். அது மாதிரி பேயின்றது மெயினாக மனசு தான் அடிப்படையாக இருக்குது. அதனால் எதை கண்டாலும் நீ பயந்தீங்கன்னா பேய் உன்னை பிடிச்சிக்கும். நீ எதை கண்டும் பயப்படலைன்னா பேய் உங்ககிட்டவே வராதும்மா. பிறப்புக்கு முன்னதாக நாம் என்னவா இருந்தோம் சாமி? மனுஷனாக இருந்தோம்மா முதல்லையும். இப்போவும் அதுவாக தான் இருக்குது, எப்பவுமே அதுவாக தான் இருப்பேன். ஊரோட ஒத்து வாழணும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க சாமி. சரி,
இப்போ சொந்தக்காரங்க ஒரு நல்லது கெட்டது பண்ணும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க எல்லாருக்கும் சொல்லி நம்ம அவங்களோட ஒத்து வாழ்கிறோம். சரி. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு நேரத்தில் கெட்டு போயிட்டா, ரொம்ப வறுமையான ஒரு சூழ்நிலை நமக்கு வரும்போது சரி அவங்கெல்லாம் நம்மளை பார்த்து கேலி பேசுகிறாங்க. சரி. நம்மளுக்கு ஒரு நண்பர் இருக்கிறவங்க அவங்க தான் வந்து முன்னாடி நம்மளுக்கு உதவி செய்கிறாங்க. சரி. ஆனால் அதே நண்பரை அந்த நல்லது கெட்டதுக்கு நம்ம கூப்பிட்டோம்னா, இவ யார் இவ உனக்கு என்ன வேணும், என்ன செய்யுது அப்படின்னு கேட்குறாங்க. சரி. சிறந்தவங்களா இவங்க சிறந்தவங்களா? 2 பேரும் சிறந்தவங்க. ஏன்னா எல்லா நண்பர்களும் உதவி செய்யறதில்ல. சில நண்பர்கள் வந்து உதவி செய்தே பழக்கப்பட்டவங்களும் உண்டு. சில நண்பர்கள் வந்து பழகிறவங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டே பழகிறவங்களும் உண்டு. 2 விதமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி சொந்தத்தில் காசு இருக்கும்போது மதிக்கிறவங்களும் உண்டு. சில பேர் காசு இல்லாத போது மதிக்கிறவங்களும் உண்டு. காரணம் என்னென்னா, காசு இருக்கும்போது இல்லாதவங்க உங்கள்கிட்ட வரமாட்டாங்க. ஒரு அச்சம், நம்மளை என்ன நினைப்பாங்களோ, நம்மளை என்ன சொல்லிடுவாங்களோன்னு. ஆனால் காசு இருக்கிறவங்க சமமாக பழகுவாங்க. என்கிட்டவும் காசுக்குது, அவகிட்டவும் காசுக்குது, எனக்கு என்ன வேற்றுமை அப்படின்ட்டு. ஆனால் காசு இல்லாதவங்க உங்கள்கிட்ட பழகிறது கஷ்டம். ஆனால் நீ காசு இல்லாத இருக்கும்போது அந்த காசு இல்லாதவங்க உங்கள்கிட்ட வந்து பழகுவான். ஆனால் காசு இருக்கிறவன் ஒதுங்கிடுவான். ஏன்னா எப்போ தரத்தை பார்த்து பழகிறானோ அவன்லாம் எப்போ ஒன்றா விலகுவான். எப்போ மனத்தை பார்த்து பழகிறானோ அவன் எப்பவுமே இருப்பான். இதுதான் வித்தியாசமா. இப்போ ஒரு ஊரில் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க சார். சரி. இப்போ அண்ணன் வந்து நல்லா வசதிக்காரராக இருக்காரு. சரி. குடும்பத்தை அவங்க பிள்ளைங்களை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. சரி. கஷ்டம்னா என்னன்னு தெரியாமல் பிள்ளைங்களை வளர்க்குறாரு. சரி. அதே தம்பிக்காரர் வந்து ஒரு குடிக்காரரு. சரி. குடிச்சிட்டு பொட்டாட்டி எழுத்து போட்டு அடிக்கிறது, பிள்ளைங்களை அடிக்கிறது, இது மாதிரி பண்ணுறாரு. சரி. அந்த பிள்ளைங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் போய் படிக்குது. சரி. அவர் வந்து கான்வெண்ட்டில் படிக்க வைக்கிறாரு. சரி. நல்லா எல்லாமே செய்கிறாரு. நிறையா சொத்து சேர்த்து வச்சுருக்காரு. ஆனால் இவர் ஒரு கட்டத்தில் பிள்ளைங்கள்லாம் பெரிய பிள்ளை ஆயிடுதுங்க. இவர் இறந்து போகும்போது இவரோட அந்த குடிகாரரோட பிள்ளைங்க வந்து நல்லா ஒரு ராஜபோகமாக அவரை தூக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி. அவ்வளோ ஊரே வருது, கூட்டம். சரி. போகிறாங்க. அதே சமயம் அந்த பணக்காரர் பொண்டாடி பிள்ளைங்க நல்லா வச்சுருந்தவர் அவர் இறந்து போகும்போது வந்து ஒரு பெரிய நோயினால் இறந்து போகிறாரு. சரி. அவரை யாரும் தொடக்கூடாது சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி. அவர் சாவையே எங்கேயோ கொண்டு போய் யார் போடுறதுன்னு தெரியாமல் போட்டுடுறாங்க. சரி. அந்த மாதிரி இதெல்லாம் ஏன் நடக்குதுங்க? ஏன் நடக்குதுன்னா, பணம் இருக்குதுன்ற கர்வம், மற்றவங்களெல்லாம் அடிமைப்படுத்தி வாழறது. அதனால் நீ சாகிறப்ப உனக்கு யாருமே உதவலை. பணம் இல்லாத எல்லாருக்கிட்டும் சகஜமாக பழகும்போது நீ செத்தப்போ எல்லாருமே கூட வந்துட்டாங்க. இதனால தான் சொல்கிறாரு அழுகணி சித்தர், ரொம்ப அழகாக சொல்லுவார். எப்பா நீ வாழும்போது உன்னை பார்த்து ஊரே பயப்படும், ஆனால் நீ செத்தேன்னா பாவி செத்தாண்டா அப்படின்னு காட்ட என்னை மேலே ஏறிக்கின்னு வரும். ஆனால் நான் வாழும்போது என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க, நான் செத்தேன்னா காட்டான மேலே நான் ஏறிக்கின்னு போவேன்றார். ஏன்னா வாழும்போது பணத்தை வச்சுக்கின்னு பகிட்டு காட்டி வாழும்போது அவனுக்கு ஒரு மரியாதை. இப்போது நீங்கள் ஒரு நல்ல வசதியாக இருக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய பேச்சு உங்களுடைய செயல் எதுவுமே சரியில்லை. எல்லா ஃபங்க்ஷன்லையும் உங்களை தான் கூப்பிடுவாங்க, ஏன்னா வசதி இருக்குது, அந்த மரியாதையை கொடுப்பாங்க. ஆனால் வசதி இல்லாதவங்க உண்மையை பேசுவாங்க, சத்தியத்தை நடப்பாங்க, அவங்கள கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா இந்த உலகம் மரியாதைன்னு ஒன்று எதிர்பார்த்துன்னு வாழுது. ஆனால் அந்த இல்லாதவன் அங்கே போகலன்னா கூட அவன் போயிட்டு போகும்போது யாரும் குறை சொல்ல மாட்டான். ஆனால் நீ இவ்வளோ வசதி உன்னை தான் கூப்பிட்டு முதல்ல நிற்க வைப்பாங்க. நீ போனோன்னு அது போகிறல அந்த பொம்பளை தெரியுமா மோசமான பொம்பளை பண்ணு பின்னாடி பேசுவான், முன்னாடி உன்னை தான் கூப்பிட்டு வைப்பான். இந்த உலகத்தினுடைய இயல்புமா அது. அதனால் அவன் என்ன நினைக்கிறான், இவன் என்ன நினைக்கிறான், நீ கடவுள் வழியில் போகிறவங்களுக்கு அந்த யோசனை வரவே கூடாது. நான் என்ன செய்கிறேன், என்னுடைய போக்கு என்ன, என்னுடைய பயணம் என்ன, அதை நான் தொடர்ந்து போகிறேன், யாராவது எதையாவது சொல்லின்னு போ அப்படின்னு போனால் அதுவே கடவுள் வழிபாடு. அப்படி போகணும். அதனால் சொல்கிறாரு, காட்டானை மேலேறி கடத்தெருவே போகையிலே நாட்டார் நம்மை பார்த்து நகை புரிவதென்றோ. ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் பயந்தான், இப்போ காட்டான் அவன் மேலே ஏறிக்கின்னு போகுது. ஊரில் இருக்கிறவங்களாம் சிரிக்கிறானா, எவ்வளோ மூடனா போகிறான் படுறா அப்படின்ட்டு. ஆனால் நாட்டார் நம்மை பார்த்து நகை புரிந்தாலும் காட்டானை மேலேறி போவேனே கண்ணம்மான்றாரு. ஊரில் இருக்கிறவங்களாம் எனக்கு மரியாதை உள்ள என்னை பார்த்தா கேலியான்னு நினச்சான், ஆனால் என்னுடைய மரணத்தில் நான் காட்டான மேலே இருந்து இந்த ஊரையே வேடிக்கை பார்த்துன்னு போகிறேன்டான்றான். வாழ்க்கைன்றது அப்படி இருக்கணும். வாழும்போது ஒருத்த ஆஹா ஊகான்றது பின்னாடி போனால் திட்டுறது அது வாழ்க்கையே இல்லது. யாரையுமே ஏமாற்றி வாழணும்னு நினைக்கக்கூடாது, யாருக்கிட்டுமே ஏமாந்தும் வாழக்கூடாது.
உன் வாழ்க்கை உனக்கு சொந்தம், நீ வாழணுமே தர அவன் பணக்காரன் இவன் ஏழை, நீ உனக்கு அந்த வேற்றுமையே வரக்கூடாது. யாராவது எப்படியாவது இருந்துட்டு போகிறோம், நான் நல்ல மனசோட இருக்கிறேன், நல்ல தெய்வ வழிபாட்டில் இருக்கிறேன், நான் நல்லா செய்கிறேன் அப்படின்னு போகும்போது நல்ல பேர் கிடைக்கும், நல்ல மரியாதை கிடைக்கும். இல்லைன்னா போலி மரியாதை தான் கிடைக்கும். ஐயா ஆத்மா இருக்காங்க. என்ன விஷயம்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கீங்க, விந்துவோடைய பலன்கள், அதோட செயல்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. இந்த பிரம்ம ஞானம்ன்றது வந்து சின்ன பசங்களுக்கு வந்து முடியாதா? வயசான பிறகுதான் பிரம்ம ஞானத்தை அடைய முடியுமா? சின்ன பசங்களாலேயும் முடியாது, வயசானாலும் முடியாது. இடைப்பருவத்தில் முடியும். ஆனால் இடைப்பருவத்தை இவங்க அதில் போகிறதுக்கு மனம் இல்லை. அந்த வாழ்க்கைன்ற பயணம் தெரியறதுக்கு முன்னே அந்த குழந்தைங்கள புகுத்துறாங்க, அதனால் அதை அடைய முடியாது. அதே நேரத்தில் வாழ்க்கைன்ற பயணம் முடிஞ்சு போன பிறகு பிரம்ம ஞானத்துக்கு வராங்க, அதுவும் முடியாது. ஏன்னா உடலில் பலம் வேணும். உடலில் பலம் வேணும்னா விந்து சுரப்பு வேணும். விந்து சுரப்பு இருக்கும்போது அதை அடக்கணும். அப்போ தான் அந்த பிரம்ம ஞானம், பிரம்மம்னா விந்துன்னு அர்த்தம், அந்த விந்துவை மேலேற்ற முடியும். அந்த வயசு விந்து சுரப்பு இல்லாத காலத்திலையும் விந்துவை பற்றி தெரியாத காலத்திலையும் பிரம்ம ஞானத்துக்குள்ளே வரும்போது அதை அடைய முடியாது. இப்போது ஞான சம்பந்தர் அவர் பிரம்ம ஞானத்தை 8 வயசுலேயே அடைஞ்சார். அது எப்படி அடைஞ்சார் அப்படின்னா, அவர் வந்து பல காலமாக அதில் தொடர்ச்சியாக இருந்து அந்த பிறப்பில் அவர் முடிக்கிறார் அதை. அதனால் அவருக்கு 8 வயசு சாத்தியம். சாதாரண குழந்தைங்களெல்லாம் இட்டுன்னு வந்து பிரம்ம ஞானம் பெறணும்னா அது ஒருபோதும் முடியாது, ஏமாந்து போயிடும் குழந்தைங்க. அதே மாதிரி ரொம்ப வயசான பிறகும் முடியாது. அதிலே போகலாமே தவிர அதை அடைய முடியாது. ஏன்னா பிரம்மஞானம் அடையிறது வந்து அவ்வளோ விளையாட்டியான விஷயம் இல்லை, ரொம்ப கடினமான விஷயம். உலக வாழ்வு மாதிரி கிடையாது. அது உடலுக்குள்ளவே உலகத்தில் ஆணும் பெண்ணும் எப்படி புணர்ந்தால் இன்பம் கிடைக்குதோ அதே மாதிரி ஒரு உடலுக்குள்ளேயே ஆணும் பெண்ணும் புணரல் வைக்கணும். அப்படி புணரல் வச்சால் அது இன்பம் கிடைக்கும். அந்த இன்பம் பேரின்பம் அது. அதனால் அகஸ்தியர் ரொம்ப அழகாக சொல்லுவார், உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயிரை எடுத்தே உயிரே வாங்கு, பெண்ணின்பால் இந்திரியம் இடும்போதும் அவத்தில் நெல்லு, தின்னும் கைலை மருந்து அதுவே ஆகும், மண்ணுழி காலம் மட்டும் வாழலாம் பாரு, மரளி கையில் அகப்பட மாட்டாயின்வார். இப்போது சாப்பிடும் போதும் அந்த விந்துவை மேலே ஏற்றணும், பொம்பளை கிட்ட போகும்போதும் அந்த விந்துவை மேலே ஏற்றணும். இப்படி பழகணுண்டான்றார். இது பழகி இந்த ஸ்தூல விந்தும் சூட்சம விந்தும் ஒன்றா இணையிறது தான் இன்பம்டான்றார். அந்த இன்பம் வந்து பேரின்பம். அந்த இன்பத்தை அடைஞ்சவனுக்கு இங்கே யமன்ற பேச்சுக்கே இடமில்லை. ஏன்னா அந்த விந்துன்றது இங்கத்தி பொருள் இல்லை, அது கைலாய பொருள்ன்றார். அப்போது அந்த மாதிரி பழக முடியுமா? வயசாகி அவனே உட்கார்ந்த ஏந்து முடியல, என்ன மாதிரி உட்காந்துக்கும் போது அந்த பிரம்மஞானத்தை எப்படி அடைய முடியாது. அதே மாதிரி அது இன்னாதுன்னே தெரியாத காலத்தில் போய் அதை அடையணுன்னா முடியுமா? இப்போ 1ஆம் கிளாஸ் பையனை அனுப்பிச்சு ஒரு கோர்ட்டில் ஒரு குற்றவாளிக்கு வாதாடுவானா? ஏன் முடியாது? குழந்தை தானே முடியணும் இல்லை, அனுபவம் கிடையாது, வயசு கிடையாது. அதே மாதிரி பிரம்மஞானம்ன்றது அவ்வளோ விளையாட்டு இல்லை, கடினமான விஷயம். அதுக்கு ரொம்ப மனம் பக்குவப்படணும், ரொம்ப அனுபவம் வேணும், உலக விஷயத்தை மறக்கணும், உயிர் விஷயத்தை நினைக்கணும். இவ்வளவும் நடந்தால் மட்டுமே பிரம்மஞானம். இந்த வட இந்தியர்கள் தென்னிந்தியர்கள்னு பாகுபடுத்தி அவங்க சுவாமி வித்தியாசப்படுத்தி கும்பிடுறாங்க. சரி, அதோட கருத்து வேறுபாடு. ஒரு ஊர் இருந்ததுன்னா அந்த மக்கள், அந்த ஊருக்குள்ளே இருக்கிற மக்கள் ஒரே ஜாதியாக தான் இருக்கணும், ஒரே மனிதர் தானே. ஆனால் அந்த ஊருக்குள்ளே நாய்க்கரு, முதலியார், கணக்கு புள்ள, நாயுடு இப்படின்னு ஒரு ஊருக்குள்ளவே இவ்வளோ பிரிவுகளை வச்சுன்னுக்குறாங்க. அப்போ ஒரு நாடுன்னும் போது ஒரே நாடாக இருக்கலாம். இந்தியா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, உத்தரப்பிரதேசம் தேவையே இல்லை. ஆனால் இது என்ன, அப்படி எதுக்காக இப்படி பிரிக்கப்பட்டதுன்னா அந்தந்த சமூகத்துக்கு அந்தந்த சமூகவாதிங்க செயல் செய்யறதுக்காக பிரிச்சாங்க. இப்போ அதெல்லாம் கெட்டு போச்சு. ஆதியில் வந்து பிரிச்சதுக்கு காரணம் ஒரு மாநிலம், ஒரே மாநிலம் வந்தால் ஒரே ஆள் எல்லாத்தையும் செயலையும் பார்க்க முடியாது. அப்போ தனித்தனி மாநிலமாக இருந்தால் அந்தந்த மாநிலத்துக்கு அந்தந்த முதலமைச்சருங்க அந்தந்த அதிகாரிங்க செயல் புரிவாங்க அப்படின்னு மாநிலங்க பிரித்தாங்க. அது மாதிரி நாடுங்க பிரிஞ்சுது. அது மாதிரி ஊரும் இந்த மாதிரி பிரிஞ்சது. இதில் வட இந்தியர் தென்னிந்தியர், வட இந்தியருக்கு என்ன ஆகுது 3 காலுக்குதா, தென்னிந்தியருக்கு 2 1 காலுக்குதா. எல்லா உலகம் ஃபுல்லாக இருக்கிற மனித பிறவினா ஒரே அமைப்பு, இறைவனுடைய படைப்பு. கலர் நிறங்கள் தான் மாறுமே தவிர
உடலினுடைய அமைப்பு உலகம் ஃபுல்லாக ஒரே அமைப்பு தான், எந்த வித்தியாசமே கிடையாது. ஆனால் மனிதன் பிரிச்சுக்கிறான், கருப்பன் வெள்ளையன் அப்படின்னு மனிதனால் பிரிக்கப்பட்டதை தவிர தெய்வத்தால் பிரிக்கப்பட்டது இல்லை. அதனால் வட இந்தியா தென்னிந்தியாவில் மனிதன் அன்போடு வாழ்த்தோம். எந்த இந்தியாவனா இருந்துட்டு போட்டோம். அன்போடு வாழ்ந்தாங்கன்னா அது எல்லாருக்கும் நல்லது. பகையை வளர்த்தாங்கன்னா அது எல்லாருக்கும் கெடுதல். இன்றைக்கி நான் ஒரு பலசாலி, ஒருத்தனை அழிச்சிடுவேன். நான் என்ன சொல்லுவேன், ஆஹா நான் பாரு எல்லாரையும் அழிச்சிட்டேன் பாருன்னு சொல்லுவேன். ஆனால் நாளைக்கு என்ன ஒருத்தன் அழிச்சிடுவான். அழிவுன்றது ஒருத்தன் கையிலேருந்து ஒருத்தனுக்கு போகக்கூடாது. அன்பு தான் ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் பரிமாறிக்கணும். மனிதன் அன்பாக வாழ்ந்தான்னா அவனுக்கு நாடு மதம் ஜாதி எல்லாம் வித்தியாசமே தெரியாது. அதனால் அன்பு தான் முக்கியம் மனிதனுக்கு. அன்போடு வாழ்ந்தான்னா எல்லாரும் அமைதியோடு வாழ்வோம். அதனால் அன்பாக வாழ பழகுங்க. கார்த்திகை தீபத்தோட வழிபாடு முறைகள் அது ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லிட்டோம்மா. கார்த்திகை தீபத்தினுடைய வழிபாடு, சிவபெருமான் திருச்செந்தூரில் அந்த சூரனை தேவர்கள் எல்லாரையும் சிறைப்படுத்திட்டான், தேவேந்திரனையும் சிறைப்படுத்திட்டான், அழகான பெண்கள் எல்லாம் சிறைப்படுத்திட்டான். அப்போது அந்த சிறைப்படுத்தினால எல்லாருக்கும் துன்பங்கள் விளைஞ்சது. இந்த துன்பங்கள் போக்குறதுக்காக எல்லா கடவுளும் போய் சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க. அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, ஏன்னா அவனுக்கு என்னால் தோன்றப்படுறதால தான் அழிவு, வேறு யாராலையும் அவனை அழிக்க முடியாது. அதனால் அவனுக்கு நேரம் நெருங்கி போச்சு, அதனால் என்னால் ஒரு அழிவு வரும் அவனுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் சிவபெருமான். அதுக்கப்புறமா சிவத்தினுடைய நிலை என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னால், 6 புஷ்பங்களில் அவருடைய நெற்றியினுடைய ஜோலையை விடுறார். அது 6 தாமரையில் 6 குழந்தை ஆகுது. அதுக்கப்புறமா அந்த 6 குழந்தைங்களையும் வளர்க்கறதுக்கு 6 பெண்கள் வேணும். அந்த 6 பெண்கள் தான் கார்த்திகை பெண்கள். அப்போ இந்த 6 குழந்தைகளுக்கும் தாயும் இல்லை தகப்பனும் இல்லை. இதை வளர்த்தது இந்த 6 கார்த்திகை பெண்கள். இந்த 6 கார்த்திகை பெண்களும் வளர்த்துக்கும் போது சிவபெருமான் சொல்றாரு பார்வதி கிட்ட, 6 குழந்தைகள் வளருது, அதை போய் ஒன்னா அணை அப்படின்னும் போது சக்தி அந்த 6 குழந்தைய ஒன்னா இணைச்சு ஒரே குழந்தை சுப்பிரமணியர் ஆறுமுகம் அப்படின்ட்டு இப்போ இந்த குழந்தைகளை வளர்த்தவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை செய்யணும். அப்போ சிவபெருமான் சொல்றாரு, என்னுடைய குழந்தைகள் 6 பேரை நீங்க வளர்த்ததால என்னைக்குமே உங்களுக்கு அழிவு இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் பூலோகத்தில் அந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம்ன்றது உங்களுக்காக கொண்டாடப்படும். அது சிறப்பான உலகம் ஃபுல்லாக வழிபாடாக இருக்கும். அந்த சிறப்பு நீங்கள் என்றைக்கும் அழியாமல் உங்களுடைய பூமியில் உங்களுடைய புகழ் நிலைச்சி இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த கார்த்திகை தீபத்துடைய 6 கார்த்திகை பெண்களுக்காக நடத்தப்பட்டது மாதிரி. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்க. பிரம்ம முகூர்த்தம்ன்றது ஊர் அமைதியாக இருக்கிற நேரம். இப்போ ராத்திரி 12 மணிக்கு போனால் கூட எவனா ஒருத்தன் மோள வச்சுனப்பான், ஒருத்தன் பாட்டு போட்டுனப்பான். ஆனால் 3 மணிக்கு எல்லோரும் தூங்கிடுவோம் அந்த காலை நேரத்தில். அப்போ அது அமைதியான நேரம், அவை சொல் இல்லாத நேரம். அதனால்தான் கண்ணதாசன் ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்துருப்பார். கல்யாணத்தில் நாதஸ்வரம் மோளம் ஏன் அடிக்கிறாங்க அப்படின்றதுக்காக ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்துருப்பார். இந்த தாலி கட்டும் போது மோளம் அடின்னுவாங்க. அப்போது தம்ம 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 தம்மன்னு அடிப்பான் மோளம், நாதஸ்வரம் ஊற்றுவான். ஏன் அதை ஊதுறாங்கன்னா, அந்த கல்யாணத்துக்கு வந்த ஜனங்க அவை சொல் பேசும்போது அந்த கல்யாண பெண் காதலையோ கல்யாண பிள்ளையினுடைய காதலையோ விழக்கூடாது. அந்த நாதஸ்வர இசை மட்டும்தான் அவன் காதில் விழணும். அதனால் அந்த நாதஸ்வரமாக மோளமாக வச்சுருக்குது அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி நீ தெய்வ வழிபாடு இந்த 3 மணிலேருந்து 5-6 மணிக்குள்ளே நடத்தும் போது உனக்கு எந்த இடையூறும் இருக்காது. அது மனம் அமைதியாக நிற்கும், வேறு எது மேலேயும் மனம் தாகாது. அதனால் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல காரியங்கள்லாம் செய்யுங்கன்றது வகுத்து வச்சுக்குது. பெண்கள் ஆடை பூஜை செய்யும் போது புடவை கட்டிட்டு தான் செய்யணும்னு விதிகள் ஏதாவது இருக்கா? கோயிலுக்கு செல்லும் போதும் வீட்டில் பூஜை செய்யும் போதும். ஒரு பெண்ணு கோயிலில் போய் புடவை இல்லாத போக முடியுமா சொல்லு? நாகரீக உடைகள் இப்போது நவீன காலத்தில் அப்படி போனால் என்ன ஆகும் அந்த கோயில்? அதனால் ஒரு பெண்ணு ஆடை இல்லைன்னு சொன்னால் உலகம் திரும்பிக்கும். அதே ஆடை முழுமையாக போட்டாலும் அந்த பெண்ணை யாரும் ரசிக்க மாட்டான். அப்போது அறையும் குறையுமா ஆடை இருந்தால்தான் அடுத்தவனுக்கு அழகுபடுத்தும். அது இந்த அழகை அசிங்கமாக ஆக்கிக்கின்னு கோவிலுக்கு போய் சாமி கும்பிட போகிறேன்னு போனால் அது ஆதி மனிதன் பண்ணது. ஏன்னா ஆணு பெண்ணுன்ற பேதம் இல்லாத காலம் அது. இப்போது காமம் தலை விரித்து ஆடுற காலம் இது. இந்த காலத்தில் ஒரு பெண் ஆடை இல்லாமல் போனால் சாதாரண ஆடையோடு வீட்டுக்கு போனவோ வீடு போய் சேர மாட்டேங்குது. இன்றைக்கி விஞ்ஞானம் என்ன பண்ணின்னுக்குதோ பெருசு பெருசாக
அதை அவன் சின்ன சின்ன தேவை வச்சு செய்துன்னு இருந்தான். அந்த அளவுக்கு அறிவாளிகள், அந்த அளவுக்கு திறமசாலிகள். வில்வெட்டுன்ற ஒரு துணி ஆதியில் 5400 வருஷத்துக்கு முன்னே இருந்துக்குது. பீஷ்மர் அடிக்கிறான், பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுக்கிறான், தலை சாயுது. பீஷ்மர் சொல்றாரு தலையணை வேணும்ன்றார். துரியோதனன் சொல்றான் வில்வெட்டு தலகாணி எடுத்துன்னு வாடான்றான். அப்போ அந்த காலத்திலேயே வில்வெட்டு உபயோகப்படுத்திருக்கிறான். அப்போ பீஷ்மர் சொல்றாரு வில்வெட்டு தலையை கேட்கலடா, அர்ஜுனங்கிட்ட சொல்றான் 2 அம்பு அடிச்சு கிட்டி மாதிரி நிறுத்தி அவர் தலையை நிறுத்துறான். அப்போ எவ்வளோ பெரிய அறிவாளி. இன்னைக்கு பெரிய பெரிய மிஷின், ராட்சச மிஷினுங்களை வச்சு தண்ணி ஓணுன்னு போர் போடுறான். 1000 அடி 5000 அடி 500 அடின்றான், தண்ணி வரலன்றான். அவங்க பீஷ்மர் கேட்குறான் நாக்கு வட்டுதுரா கொஞ்சம் தண்ணி ஓணும் அர்ஜுனங்கிட்ட சொல்கிறான்றான். அர்ஜுன ஒரு அம்படிச்சு பூமியில் குத்தி அதுலேருந்து தண்ணி வந்து பீஷ்மருடைய வாயில் விழுது. அப்போது ஒரு அம்புன்றது ஒரு குச்சி இல்லை ஒரு தகரம் இல்லை ஒரு தகுடு, ஒருத்தனை குத்திட்டு கீழே ஊந்துடும் இல்லை. ஆனால் அவனுங்க உபயோகப்படுத்தின அம்பு 1000 பேர் கீழ்ச்சிக்கின்னு போகுது. ஒரு அம்பு வெளியே வந்த உடனே அது 1000 மாறுது. அப்போ எந்த அளவுக்கு விஞ்ஞானம் அப்போ வளர்த்து வச்சுருந்தானுங்க இல்லையா? அதனால் அவங்களுக்கு ஈக்குவலாக இப்போ இருக்கிற மனிதனை எடை போடவே முடியாது, அந்த ஆற்றலும் கிடையாது. என்னுடைய அறிவு கட்டின சொல்கிறேன். அற்புதமான விளக்கம் சார். அடுத்த கேள்வி சாமி. சொல்லுங்கள் சாமி. குரு சீடன் உறவு எப்படி இருக்கணும் சாமி? அது இன்றைக்கி முடியாத விஷயம் சாமி. ஏன்னா ஒரு சீடன் குருக்கிட்ட வரான். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லுகிறேன், குருமார்கள் எல்லாம் கடைசி காலத்தில் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு செத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இது ஏன் அப்படின்னா ஒரு சீடன் என்கிட்ட வந்துட்டான். நான் சொல்கிறேன் சீடா நீ எப்படிலாம் வாழணும் இனிமேல், இது வரைக்கும் வாழ்ந்ததை மறந்துடு. ஏன் அது இது வரைக்கும் வாழ்ந்துட மறந்துடு இனிமேல் எப்படி வாழணும்னு நான் சொல்கிறேன்னா, கடவுள்கிட்ட அவனுக்கு உபதேசம், அவனை சீடனா நான் ஏற்றுக்கும் போது சொல்கிற வார்த்தை என்னன்னா, கடவுள்கிட்ட அவன் நல்லவனோ கெட்டவனோ இது வரைக்கும், இப்போ அவன் என்னை தேடி வந்தான், நான் உன்னை தேடி நிற்கிறேன், நீ அவனுக்கு நல்லது செய்யணும். இதான் அங்கே பிரச்சனை. அப்போது அந்த சீடன் எப்படிலாம் இருக்கணும், எந்த நேரமும் இந்த பாடத்தை விட்டு நீ நவரக்கூடாது, எந்த செயல் ஒன்றா செய்துன்னு இரு உலகத்தில், ஆனால் கடவுள் மேலே இருன்னா இங்கே உபதேசம் வாங்க நம்புற அதை கேட்டாண்ட கொட்டிட்டு வீட்டுக்கு போகிறான். அங்கே போய் அவன் பொண்டாட்டி காய்கறினா உடனே வெட்டுறான், அத்தை கடைக்கு போய் வேணா உடனே ஓடுறான் சொம்ப தூக்கின்னு. இப்படிப்பட்ட சீடர்கள் இருக்கும்போது குருவுக்கும் சீடனுக்கும் உறவு இப்போதைக்கு சரியாக வராது. அதனால தான் நான் சொல்கிறது இன்றைக்கி எனக்கு சீடரே கிடையாதுன்னு சொல்கிறது காரணம் என்ன, நான் சொன்னபடி ஒருத்தர் கூட இருக்க முடியல. காரணம் அவங்க வாழ்க்கையை குறிப்பிடுறாங்க. அங்கே அவன் வாழ்க்கையை குறிப்பிடும்போது எப்படி சீடன் ஆக முடியும்? ஆதியில் எப்படி இருந்தான்னா ஒரு குருக்கிட்ட சீடனாக போடுவேன் 12 வருஷம் அவன் கூட தான் இருக்கணும். யார் கூட இருக்கணும்? குரு கூட இருக்கணும். அந்த 12 வருஷம் அவனுக்கு என்ன வேலை? குரு சொல்கிற பாடத்தை செய்யணும், அங்கே பெருக்கணும், குருனுடைய துணி துவைக்கணும், குருவுக்கு சோறாக்கி போடணும். இதையெல்லாம் செய்து இந்த பாசம்ன்றது மனசில் அருந்து போயிடும் அவனுக்கு. 12வது வருஷம் அவன் ஊருக்குள்ளே நுழையும் போது அவனுக்கு பாசம்ன்றதே தெரியாது, மனுஷன் மட்டும்தான் தெரியும். அப்போது அந்த குருவும் சீடனும் சரியாக இருந்தான். இவன் 1 மணி நேரம் குருக்கிட்ட இருந்துட்டு 9 மணி நேரம் அவன் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இவனுக்கு எங்கே குரு சீடன் வரும்? அது வர்றதில்லை. சும்மா ஒப்புக்கு சொல்லிக்கலாம், அவர் என்னோட குருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம், நான் சொல்லிக்கலாம், இவங்கெல்லாம் என்னுடைய சீடர்கள். இதில் உண்மையே கிடையாது.